இருக்கிற எல்லா கட்சிகளிலுமே ஒரு மூத்த ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா பாமக. ஆமா. எதனாலன்னு உங்களுக்கு அப்பா பிள்ளை 2 பேருமே இப்ப மோதிட்டு அப்பா இருக்காங்க. புள்ள மோதல்ல கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பாவம் பயங்கர ஒரு சலசலப்பு, குழப்பம், ஆமா. என்ன செய்வதுன்னே தெரியாம ஒரு ஒரு குழம்பிய பெரியவரா, மனநிலையில சின்னவரா இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே அவங்க இருக்கிறாங்க. ஆனா, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? அ கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த கட்சியினுடைய முழு உரிமை இருக்கிறது. அதனால அவர் எடுக்கிறது தான் தீர்மானம். அவருடைய காலம் வந்து இன்னும் இருக்கு இருக்கு. இன்னும் அப்படின்னு ஓராண்டு சொல்றாங்க. காலம் அவருக்கு இருக்கு. ஆனா இப்ப ராமதாஸ் தரப்பு என்ன பண்றாங்க, இதை ஏத்துக்கல. அந்த பட்சத்துல தான் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, நீங்க வந்துட்டு மனித உரிமை ஏன் ஏத்துக்கலன்னா, நிறுவனரே நான் தான். ஆ, அத உருவாக்குனதே ஆமா. நான் தான். ஸோ இந்த இந்த உருவாக்குற அந்த நிறுவனர்ன்ற அடிப்படையில என்னால சில முடிவுகள எடுக்க முடியும். ஆமா. அன்புமணி தரப்பு வந்து ஒரு தவறான ஆவணங்கள்லாம் உங்கள்ட்ட குடுத்துருக்காங்க. குடுத்துருக்காங்க. அத வச்சு நீங்க சொல்றீங்க. அதனால கரெக்ட். நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க வந்து மனித மனித உரிமை உரிமை ஆணையத்த இல்ல. போயிட்டு நீங்க நாடி நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ நீங்க மேற்கொண்டு பண்ணிக்கோங்க. ஆனா எது எப்படியோ இது பிரியா நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப 2 நாள் முன்னாடி அவங்க ஆமா. பொதுக்குழு பொதுக்குழு சேலத்துல நடந்துச்சு. நடந்துச்சு. அதுல ஒரு முக்கியமான தீர்மானம் ஆமா. எடுத்தாங்க. பசுமை பசுமை தாயகம். தாயகம். அதுல வந்து சௌமியா சௌமியா அன்புமணி அன்புமணிய நீக்கிட்டு சௌமியா அன்புமணி ஸ்ரீகாந்த் வேற யாரும் இல்ல. நம்முடைய அன்புமணி அவங்களுடைய அவங்களுடைய மனைவி. மனைவி. ஸோ அத நீக்குற அதாவது முழுக்க முழுக்க பார்க்கும்போது இது குடும்ப பிரச்சனையா தான் தெரியுது. அவங்க ஆமா. உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபேமிலி ப்ராப்ளம அன்புமணி ராமதாஸ் அவர்களை பழிவாங்குற மாதிரியும், இப்ப சௌமியா அன்புமணி நீக்குறாரு. தன்னுடைய சொந்த மகள் ஸ்ரீகாந்தி வந்து இப்ப அவர்களை கொண்டு வந்து பாமகவோட செயல் தலைவரா வந்து இந்த நியமிச்சிருக்காங்க. பிரச்சனைக்கெல்லாம் முழு முதல் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீகாந்தினுடைய மகன் இருக்கார் பாருங்க. ஆமா. அவர் முகுந்தன். தான் முகுந்தன். அவர் தான் வந்து இளைஞரணி தலைவரா முதல்ல நியமிக்கிறாரு. அப்பதான் மேடையிலே அன்புமணி ராமதாஸ் பகிரங்கமா மைக்க தூக்கி போட்டுட்டு, என் சொந்தக்காரெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த கட்சியா என்னன்னு ஏற்கனவே வந்து கிண்டல் பண்றாங்க. எல்லாம் பனையூர் அலுவலகத்துக்கு வந்து சந்திங்க என்னன்னு சொல்லி, எழுந்து கோவமாவே புறப்பட்டு போறாரு.